ஹலோ அண்ட் வெல்கம் எவ்ரி ஒன். நான் தான் உங்கள் என்ட்டுக்கு நிர்மல் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம எடுத்து பேச போகிற படம் பேர் பாவக்கதைகள். ஆல்ரெடி நம்ம சேனலில் பாவக்கதைகளோட ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் எபிசோட ரிவ்யூ பண்ணி போட்டிருக்கோம். அந்த வீடியோட கண்டினியூஷன் வீடியோ தான் இந்த வீடியோ, அதாவது இது பார்ட் 2 வீடியோ. இந்த வீடியோவில் நம்ம பாவக்கதைகளோட 3rd and 4th எபிசோட ரிவ்யூ பண்ண போகிறோம். இந்த பாவக்கதைகள் ஆந்தாலஜியோட ஒரு ஸ்பெஷல் இன்ஃபோவை வீடியோட எண்டில் சொல்கிறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வரீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுங்க. நம்ம கண்டென்ட் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருந்தால் ஒரே ஒரு லைக் மட்டும் போடுங்க. முடிஞ்சால் உங்கள் க்ளோஸ் சர்க்கிளுக்கு நம்ம வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. 3rd எபிசோடோட பேர் வான்மகள். இந்த எபிசோட டைரக்ட் பண்ணது டைரக்டர் கௌதம் வாசுதேவ் மேனன். ஓப்பனிங்கில் மதுரையில் சத்யான்றவரோட ஃபேமிலியை காட்டி ஸ்டார்ட் பண்ணுவாங்க. மிடில் கிளாஸ் ஃபேமிலியாக இருந்தாலும் ரொம்ப சந்தோஷமான வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டு இருப்பாங்க சத்யாவோட ஃபேமிலி. பொதுவாக இந்தியன்ஸ் நம்மக்கிட்ட ஒரு பழக்கம் ஒன்று இருக்குது. புதுசாக ஒரு பொருள் வாங்கினா அதோட பேக்கிங் கவரை ரிமூவ் பண்ணாமல் வச்சுருப்போம். அதுவாக கிழிகிறவருக்கும் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி விட்டு வச்சுருப்போம். அதே மாதிரி சத்யா புது கார் வாங்கி 6 மாதம் ஆயிருக்கும். ஆனால் அதில் சீட்டில் இருக்க அந்த கவரை ரிமூவ் பண்ணாலுமே வச்சுருப்பாரு. ஸோ சத்யாவோட சன் பரத் இந்த சீட் மேலே இருக்க அந்த கவர்லாம் ரிமூவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவார். அதுக்கு சத்யா பொதுவாகவே இந்தியன்ஸ் யூஸ்வலாக சொல்கிற ஸ்டைல்லேயே பதில் சொல்லுவார். காசு ஒரு கார் வாங்குவல, அப்போ இந்த பிளாஸ்டிக் எவ்வளோ கிளிக்காமல் வச்சுருக்கேன்னு பார்ப்போமா. உண்மையிலேயே இந்த சீன் ரொம்ப நல்லா இருக்கும். நான் இதே மாதிரி ஏர்பாட் வாங்கும்போது அதோட கவரை 2 மாதத்துக்கு ரிமூவ் பண்ணாமலே வச்சுருந்தேன். நீங்கள் இந்த மாதிரி புதுசாக எதனா பொருள் வாங்கி அதில் இருந்த கவரை ரிமூவ் பண்ணாமல் வச்சுருந்தீங்கன்னா அதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். சத்யாவோட ஒய்ஃப் பேர் மதி. இவங்களுக்கு பரத்னு ஒரு பையனும் வைதேகி பொண்ணு தாய் அப்படின்னு சொல்லிட்டு 2 பொண்ணுங்களும் இருப்பாங்க. எல்லாரும் சேர்ந்து பொதுவாகவே ஒரு கோயிலுக்கு போவாங்க. அதே மாதிரி இப்போயும் அந்த கோயிலுக்கு போயிட்டு இருப்பாங்க. அவங்க ஃபேமிலி ஒருத்தருக்கு ஒருத்தர் எவ்வளோ அட்டாச்சாக இருக்காங்க அப்படின்றத இந்த சீன்லேயே நம்ம புரிஞ்சிக்கலாம். அடுத்த சீனில் பரத் தன்னோட சிஸ்டர்ஸ் வைதேகி அண்ட் பொண்ணு தாயை டான்ஸ் கிளாஸில் கூட்டிகிட்டு போய் விட்டுட்டு வருவார். டான்ஸ் கிளாஸில் வைதேகிக்கு வயிறு வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டப்படுவாங்க. ஆமாம், நீங்கள் நினைக்கிறது சரிதான். வைதேகி பியூபர்ட்டி அட்டன் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போது வைதேகிக்கு புனித நீராட்டு விழாவை நடத்துவாங்க அவங்களோட ஃபேமிலி. அப்புறமா ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்ச பிறகு மதி தன்னோட டாட்டர்ஸோட நைட்டு தூங்குறதுக்கு பெட்டில் இருக்கும்போது பொதுவாக ஒரு அம்மா அவங்களோட பொண்ணு ஏஜ் அட்டன் பண்ண பிறகு என்னென்னலாம் சொல்லி தருவாங்களோ அதே விஷயத்த வைதேகி கிட்ட ஷேர் பண்ணிட்டு இருப்பாங்க மதியோட அம்மா. இந்த சீன் ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ வைதேகி ஏஜ் அட்டன் பண்ணதுனால டான்ஸ் கிளாஸ்க்கு 3 days லீவில் இருப்பாங்க. இதனால் பொண்ணு தாய் தனியாக தான் கிளாஸுக்கு போயிருப்பாங்க. இந்த நைட்டு பொண்ணு தாய் அவங்களோட வாழ்க்கையில் மறக்க முடியாத நாளாக மாறிட போகுது. ஏன்னா சின்ன பொண்ணான பொண்ணு தாயை சில மிருகங்க வேட்டையாட போகிறாங்க. பொண்ணு தாயை கடத்தின்னு வந்த பிறகு தான் அந்த மிருகங்களே தெரியும் அது ஏஜ் அட்டன் பண்ண வைதேகி இல்லை, சின்ன பொண்ணான பொண்ணு தாயின்னு. பொண்ணு தாயை காணும்னு சொல்லிட்டு சத்யான் ஃபேமிலி ஊர் ஃபுல்லாக தேடுவாங்க. அப்போது பொண்ணு தாய் ரோட்டில் ஒன்றுமே புரியாத மாதிரி நடந்து வந்துட்டு இருப்பாங்க. பொண்ணு தாயை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் விசாரிப்பாங்க. உண்மையிலேயே இந்த சீன் ரொம்ப டெப்த்தாக இருக்கும். பொதுவாகவே இந்த மாதிரி ஒரு பொண்ணுக்கு நடந்துடுச்சுன்னா அந்த பொண்ணோட ஃபேமிலி அந்த விஷயத்த மறைச்சி ஒன்றுமே நடக்காத மாதிரி நடந்துக்குவாங்க. இதே தான் சத்யாவோட ஃபேமிலியும் பண்ணுவாங்க. அதனால தான் ஒரு பொண்ணை இப்படி பண்ணுறவன் ரொம்ப தைரியமாக இந்த விஷயத்த பண்ணுறான். ஒரு விஷயத்த உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க ஆசைப்பட்றேன். இந்த மாதிரி உங்கள் வீட்டில் ஒரு பொண்ணுக்கு நடந்துச்சுன்னா தைரியமாக போயிட்டு போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஐடென்டிட்டியை கான்ஃபிடென்ஷியலாக வச்சு போலீஸ் உங்களுக்கு உதவுவாங்க. அப்படியே ஒருவேளை இந்த விஷயம் வெளியே வந்துச்சுனாலும் நீங்கள் குறுகி போகிறதுக்கு இந்த விஷயத்தில் ஒன்றுமே கிடையாது. குறுகி போக வேண்டியது கண்டிப்பாக அந்த மிருக கூட்டம் தான். தேங்க் காட் பொண்ணை தப்பாக பேசுகிற இதெல்லாம் ஓல்டு ஜென்ரேஷனோட போயிடுச்சு. இப்போ இருக்க யங்ஸ்டர்ஸ் அப்படி கிடையாது. பொண்ணோட ஃபேமிலியை குறை சொல்கிறதும் கிடையாது, அவங்கள ஒதுக்கி வைக்கிறதும் கிடையாது. பரத் தன்னோட தங்கச்சிக்கு இப்படி நடந்துடுச்சு அப்படின்றத தன்னோட ஃப்ரெண்டுகிட்ட சொல்லி வருத்தப்பட்டு இருப்பாரு. அதுக்கப்புறம் ஒரு பொண்ணு அப்படி செய்யணும்னு மனசு வருது. ஒரு பொண்ணுக்கு இப்படி பண்ணது ஒரு பையனாக இருந்தாலும் அதை எதிர்த்து கேட்கணும்னு நினைக்கிறது ஒரு பையன்தான்றது இந்த விஷயத்தை நான் சொல்ல ஆசைப்பட்றேன். சத்யா எதுவும் பண்ணாமல் இருந்தாலும் அவரோட மகன் இந்த விஷயத்த ஜஸ்ட் லைக் தட்டுன்னு போக விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருப்பாரு. அப்புறம் சத்யா வீட்டுக்கு வரும்போது பொண்ணு தாய் ரொம்ப அன்பாக அவரோட அப்பா சத்யா ஒர்க் பண்ணுவாங்க. ஆனால் சத்யாவுக்கு ரொம்ப தர்ம சங்கடமாக இருக்கிறனால எப்படி ரியாக்ட் பண்ணணும் அப்படின்னு தெரியாமல் நிற்பாரு. அடுத்த சீனில் சத்யாவும் மதியம் பேசிகிட்டு இருக்கும்போது பரத் அங்கே வருவார். ஒரு வழியாக ஃபைனலாக கல்பிரிட் யார் அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டு வந்து சொல்லுவார். அவன் பேர் தனசேகர். பரத் போலீஸ்கிட்ட போகலாம் அப்படின்னு சொல்லுவார். ஆனால் மதி போலீஸ்கிட்ட போனால் ஆணம் போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதனால் பரத் தானாக ஒரு வேலையை பண்ண முடிவெடுப்பார். இப்போது சத்யா தன்னோட ஃபேமிலியோட எக்ஸப்ட் பரத் பொதுவாக அவங்க போகிற கோயிலுக்கு கூட்டிகிட்டு போவார். சைமல்டேனியஸாக பரத் அந்த கல்பிரிட் தனசேகரை பிடிச்சி அவனுக்கு ஒரு தண்டனை கொடுப்பாரு. உண்மையிலேயே பரத் பண்ணது தப்பே கிடையாதுன்ற மாதிரி ரொம்ப அழகாக இந்த சீனை மேக் பண்ணியிருப்பாங்க. கோயிலில் சத்யா பொண்ணு தாயை பொதுவாக தூக்கி சுற்றுற மாதிரி இப்பயும் சுற்றுவார். அப்புறமா மதி பொண்ணு தாயோட மலை உச்சியில் நின்றுட்டு இருப்பாங்க. முதல்ல நமக்கு இதை பார்க்கும்போது மதி எதனா தப்பாக பிளான் பண்ணியிருக்காங்களா அப்படின்ற மாதிரி தோணும். ஆனால் அப்படிலாம் இல்லாமல் ரொம்ப அழகாக நல்ல ஒரு முடிவோடு இந்த செக்மெண்ட்டை முடிச்சிருப்பாங்க. உங்கள் பொண்ணு ஏஜ் அட்டன் பண்ணும்போது இந்த சொசைட்டியில் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லித்தர பேரண்ட்ஸான நீங்கள் உங்கள் பையனுக்கும் ஒரு பொண்ணுக்கிட்ட எப்படி பேசணும், எப்படி பழகணும், இது தப்பு இது சரி அப்படின்னு சொல்லி தந்து வளங்க. இது என்னோட கருத்து தான். அதே மாதிரி உங்கள் கருத்துக்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இப்போது என்னோடய ஃபேவரட் அண்ட் ஃபைனல் 4th எபிசோடுக்கு வந்துட்டோம். இந்த எபிசோடோட பேர் ஓர் இரவு. இந்த எபிசோட டைரக்ட் பண்ணது டைரக்டர் வெற்றிமாறன். ஓப்பனிங்லேயே கதைக்குள்ளே போயிடுவாங்க. இந்த கதையோட ஃபீமேல் லீட் சுமத்தி ப்ரெக்னெண்ட்டாக இருப்பாங்க.
வளகாப்பு ஃபங்க்ஷனுக்காக வீட்டுக்கு வந்திருப்பாங்க. சுமதியை வீட்டுக்குள்ளே சுற்றுவாங்க. அவங்களோட போக்கிலேயே சுமதியோட ஃபேமிலியை நமக்கு ரொம்ப அழகாக காட்டிடுவாங்க. இப்போது அப்படியே கொஞ்ச நாளுக்கு முன்னாடி போயிடுவாங்க. பெங்களூரில் சுமதி தன்னோட ஹஸ்பண்ட் ஹரியோட சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருப்பாங்க. இப்போ வீட்டோட காலிங் பெல் அடிக்கும். சுமதி போய் யாருன்னு பார்க்க போவாங்க. என்ட்ரன்ஸில் சுமதியோட அப்பா ஜானகிராமன் நின்றுட்டு இருப்பாரு. அவரை உள்ளே வந்து சோஃபாவில் உக்காந்த பேர் கூட இன்னும் சுமதி தன்னோட அப்பா ஜானகிராமன் கிட்ட பேசியிருக்க மாட்டாங்க. இதுலேயே நீங்கள் புரிஞ்சிக்கலாம் சுமதி தன்னோட ஹஸ்பண்ட் ஹரியும் லவ் மேரேஜ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. ஃபைனலாக அவங்க 2 பேரும் பேசும்போது தான் நமக்கு புரியும் சுமதி தன்னோட லவ்வை பற்றி தன்னோட அப்பா ஜானகிராமன் கிட்ட சுத்தமாக சொல்லவே இல்லைன்னு சொல்லிட்டு சொல்லாமலேயே ஊரை விட்டு ஓடி வந்துட்டு இருப்பாங்க. ஜானகிராமன் குளிக்க அனுப்பிட்டு பெட்டில் உட்காந்துட்டு இருப்பாங்க சுமதி. இப்போது கரண்ட் டைமில் எனக்கு வந்துடுவாங்க. சுமதியோட ஃபங்க்ஷனுக்கு நான் டேரெக்டாக ஃபேமிலியோட மண்டபத்துக்கே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹரி ஃபோனில் சொல்லுவார். அங்கே ஊர்க்காரங்கெல்லாம் ஜானகிராமன் கிட்ட தன்னோட டாட்டர் சுமதியை திருப்பி கூட்டின்னு வந்து பேபி ஷவர் ஃபங்க்ஷன் பண்ணுறது பிடிக்கவே பிடிக்காது. அதுக்கு காரணம் சுமதி ஊரை விட்டு ஓடி போய் லவ் மேரேஜ் பண்ணிட்டாங்கன்றதுனால தான். இப்போது திருப்பி ஃப்ளாஷ்பேக் போயிடுவாங்க. சுமதி குழந்தைய சிசரிங் இல்லாமல் நேச்சுரல் பர்த் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக யோகா கிளாஸ் போவாங்க. ஜானகிராமன் நானும் கூட வரேன் அப்படின்னு சொல்லுவார். 2 பேரும் சேர்ந்து யோகா கிளாஸுக்கு போவாங்க. பொதுவாக ஒரு பொண்ணு லவ் மேரேஜ் பண்ணும்போது அவங்களோட ஃபேமிலி பல பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. ஒருவேளை அந்த பொண்ணு திருப்பி கூட்டிகிட்டு வந்து வீட்டில் சேர்த்துக்கும் போது அப்பா அம்மா தவிர மற்றவங்கலாம் சின்னதாக கடுப்பை காட்டுவாங்க. அது இந்த படத்தில் ரொம்ப அழகாக காட்டியிருப்பாங்க. சுமதி தன்னோட ஃபேமிலியோட கிச்சனில் அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு போவாங்க. அப்போது சுமதியோட அம்மாவை தவிர மற்ற எல்லாருமே அவங்ககிட்ட கடுகடுன்னு இருப்பாங்க. உண்மையிலேயே இந்த சீன் ரொம்ப நல்லாயிருக்கும். சுமதியால் தன்னோட சிஸ்டர்ஸுக்கு ஃப்ரீடம் மொத்தமாக பறி போயிட்டுருக்கோம். சுமதி படிச்சதுனால தான் தைரியமாக வீட்டை விட்டு ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சுமதியோட சிஸ்டர்ஸை படிக்க விடாமல் காலேஜில் இருந்து நிறுத்திட்டு இருப்பார் ஜானகிராமன். எனக்கு இங்கே ஒரு சின்ன கேள்வி ஒன்று இருக்குது. ஜானகிராமனோட கேரக்டர் பற்றி நம்ம பின்னாடி பேசலாம். ஆனால் இப்போது இங்கே இருக்க இந்த கேரக்டர்ஸை வச்சு உங்ககிட்ட ஒரு கேள்வி ஒன்று கேட்கணும்னு ஆசைப்பட்றேன். சுமதி தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி சுமதியோட சிஸ்டர்ஸை படிக்கிறதுலேருந்து நிறுத்திட்டார் ஜானகிராமன். இப்போது சுமதியை சேர்த்துக்கிட்டாரு. அப்போது சுமதியோட சிஸ்டர்ஸ்க்கு ஏற்பட்ட அந்த இழப்புக்கு என்ன பதில்? வீட்டில் ஒரு பொண்ணோ இல்லை பையனோ வீட்டை விட்டு ஓடி போய் மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்ற காரணத்தினால அந்த பொண்ணோ ஒரு பையனோட பிரதர் அண்ட் சிஸ்டர்ஸோட ஃப்ரீடமை பறித்த பேரண்ட்ஸ் கிட்ட தான் இந்த கேள்வி நான் கேட்குறேன். ஓடி போன பொண்ணோ இல்லை பையனோ அவங்களுக்காக வீட்டில் உங்கள் கூட ஆல்ரெடி இருக்கிற மற்றவங்களோட ஃப்ரீடமை பறிச்சிட்டிங்கன்னா ஒருவேளை ஃப்யூச்சரில் ஓடி போனவங்கள நீங்கள் சேர்த்துக்கிட்டீங்கன்ற பட்சத்தில் நீங்கள் ஃப்ரீடம் பறிச்சவங்களோட நிலைமை என்ன அப்படின்றத கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அதனால் ஓடி போனவங்களை சேர்த்துக்கிறது தப்புன்னுலாம் நான் சொல்லலை. ஓடி போனவங்க மேலே இருக்க கோவத்தை இன்னசென்ட் பிரதர் அண்ட் சிஸ்டர்ஸ் மேலே காட்டாதீங்க அப்படின்னு தான் நான் சொல்லிக்கிறேன். அவங்களோட ஃப்ரீடமை பறித்து அவங்களோட ஸ்டடீஸை நீங்கள் பறித்து வச்சுட்டு இருப்பீங்க. ஒருவேளை ஃப்யூச்சரில் அந்த ஓடி போனவங்களை நீங்கள் சேர்த்துக்கிட்டாலும் அந்த இன்னசென்ட் பிரதர் அண்ட் சிஸ்டர்ஸோட ஸ்டடீஸை நீங்கள் பறிச்சதுனால அவங்களோட ஃப்யூச்சரை கேள்விக்குறியாயிடும். வளகாப்பு நடத்த ஆசைப்படுறதா சொல்லி ஹரிகிட்ட சொல்லுவார் ஜானகிராமன். உங்கள் வீட்டில் இல்லாமல் பொதுவாக ஒரு மண்டபத்தில் வச்சிங்கன்னா நானும் என் ஃபேமிலியெல்லாம் கூட்டிகிட்டு வரதுக்கு வசதியாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவார் ஹரி. அதுக்கு ஜானகிராமனும் ஒத்துப்பார். இப்போது கரண்ட் டைமில் எனக்கு வந்துடுவாங்க. சுமதியோட அம்மா மொத்த ஃபேமிலிக்கும் சாப்பாடு உருட்டி கொடுப்பாங்க. இப்போ நல்லா தான் இந்த விஷயம் ஆரம்பிக்கும். சாப்பிடும்போது தண்ணி காலி ஆகிட்டு இருக்கும். உடனே ஜானகிராமன் போய் தண்ணி எடுத்துகிட்டு வந்து சுமதிக்கிட்ட கொடுப்பாரு. சுமதி குடிச்சதுக்கப்புறம் மீதி தண்ணியை கீழே ஊற்றிடுவார் ஜானகிராமன். இப்போ நீங்கள் நினைக்கிறதா நடக்க போகுது. ஜானகிராமன் மொத்த ஃபேமிலியுமே மண்டபத்தில் ஏசி ரூம் இருக்குது அங்கே போய் தங்கிக்கங்கன்னு சொல்லி கிளப்பி விட்டுருவாரு. ஆனால் அவரோட ஒய்ஃப் அண்ட் சுமதியை மட்டும் வீட்லேயே ஸ்டே பண்ண வச்சுப்பாரு. வீட்டில் இப்போது மூச்சு விட முடியாமல் கஷ்டப்படுவாங்க சுமதி. கொஞ்ச நேரத்தில் ரத்த வந்தி வேற எடுப்பாங்க. இப்போ தான் நமக்கு புரியும் சுமதி குடிச்ச அந்த தண்ணியில் ஆல்ரெடி ஜானகிராமன் பாய்சன் கலந்துட்டாங்க. இப்போ அடுத்து சுமதி கஷ்டப்படுறத ரொம்ப அழகாக பெர்ஃபெக்டாக படம் பண்ணியிருப்பாங்க. சுமதியோட ஆக்டிங்கும் ரொம்ப பெர்ஃபெக்டாக இருக்கும். சுமதியை ஒரு ரூமில் போட்டு லாக் பண்ணிவிட்டு வெளியே நின்று அவங்க சாகிற வரைக்கும் வெயிட் பண்ணுவார் ஜானகிராமன். உண்மையிலேயே இந்த சீன் ரொம்ப ஆடிட்டிங்காக இருக்கும். சுமதி ஜானகிராமனோட சட்டையை பிடிச்சி கேள்வி கேட்டு அழுவாங்க. உண்மையிலேயே இந்த சீன் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். இந்த செக்மெண்ட்டை பற்றின உங்கள் கருத்துக்கள் என்னன்றதுக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த ஓவரால் பாவக்கதைகள் ஆந்தாலஜி செக்மெண்ட்டை பற்றி என்னோட கருத்து என்ன அப்படின்றத நான் உங்ககிட்ட சொல்லிடுறேன். யாரோட வாழ்க்கையாக இருந்தாலும் சரி அது அவங்களோட வாழ்க்கை அப்படின்னு நம்ம நினச்சி விட்டு போயிடணும். நம்ம அவங்களோட வாழ்க்கைக்குள்ளே போகக்கூடாது. அவங்களோட லைஃப்ன்றது அவங்களோட ரைட்ஸ், அது அவங்களோட ஃப்ரீடம். நம்ம அது மட்டும் புரிஞ்சுக்கிட்டா போதும். நான் ஓப்பனிங்லேயே வீடியோட எண்டில் இந்த பாவக்கதைகளோட ஒரு ஸ்பெஷல் இன்ஃபோ வீடியோட எண்டில் சொல்கிறதா சொல்லியிருந்தேன். அது என்னன்னா, இந்த பாவக்கதைகள் ப்ரீ ப்ரொடக்ஷனில் இருக்கும்போதே 4 எபிசோடுமே 4 ஊரில் நடக்கிற மாதிரி பேரலாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கௌதம் வாசுதேவ் மேனன் பிளான் பண்ணி மற்ற டைரக்டர்ஸ் தான் சொல்லியிருப்பாங்க. அதாவது மதுரையில் அவரோட கதையை நடக்கும்போது மற்ற ஊர்களில் மற்ற கதை வந்து சைமல்டேனியஸாக நடந்த மாதிரி காட்டலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதுக்கு மற்ற டைரக்டர்ஸும் அக்செப்ட் பண்ணியிருப்பாங்க. வான்மகள் செக்மெண்ட்டில் டேரக்டர் கௌதம் வாசுதேவ் மேனன் ஓரிரவோட ரெஃபரன்ஸை வச்சிருப்பாரு. ஆனால் மற்ற டைரக்டர்ஸ்க்கு ஏதோ ஒரு காரணத்தினால அதை வைக்காமல் விட்டுட்டு இருப்பாங்க. இதை கௌதம் வாசுதேவ் மேனன் வந்து பாவக்கதைகளோட ப்ரொமோஷன்ஸ்லேயே சொல்லியிருப்பாரு. வீடியோட எண்டுக்கு நம்ம வந்துட்டோம். நம்ம சேனலை ஒன்றும் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுங்க. நம்ம கண்டென்ட் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருந்தால் ஒரே ஒரு லைக் மட்டும் போடுங்க. முடிஞ்சால் உங்கள் க்ளோஸ் சர்க்கிளுக்கு நம்ம வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது. அதனால் உங்கள் கருத்துக்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.
நம்மளோட இன்ஸ்டா ஐடியாக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வேறு நான் அதையும் ஃபாலோ பண்ணி வச்சுங்க. வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.